அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மிதுனம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் எப்படி இருக்கும், குறிப்பாக திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தொழில் இவையெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பொது பலனாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மிதுனம் ராசிக்கு கந்தாய பலன்களை நம்ம குரோதி வருஷத்துக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆதாயம் 5, விரயம் 5. வரத்துக்கு வருமானத்துக்கு ஈக்குவலாக விரயமும் ஆகும் அப்படின்றத நமக்கு திருக்கணிந்த பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க. இப்போது நட்சத்திர கந்தாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திர கந்தாயம் பார்த்திங்கனாக்க மிருகசிரீச நட்சத்திரம் முதல் கந்தாயம் 0, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 2. திருவாதிரை நட்சத்திரம் முதல் கந்தாயம் 3, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 0. புனர்பூசம் நட்சத்திரம் முதல் கந்தாயம் 6, நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 3. இந்த முதற்கந்தாயம் என்பது பார்த்திங்கனாக்க சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரலாம். நடுக்கந்தாயம் என்பது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரலாம். கடைக்கந்தாயம் என்பது உங்களுக்கு மார்கழி மாதத்திலிருந்து பங்குனி மாதம் குரோதி வருஷம் முடிகிற வரலாம். அப்போது முதல் கந்தாயத்தில் 0 இருந்தால் என்ன அப்படின்னாக்க வியாதி, நடுக்கந்தாயத்தில் 0 இருந்தாக்க பயம், கடைக்கந்தாயத்தில் 0 இருந்தாக்க தன விரயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க மிருகசிரீசத்தில் முதல் கந்தாயம் 0ன்னு இருக்குது. அப்போது உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கடைக்கந்தாயம் 0 இருக்குது. அப்போ கொஞ்சம் ஃபினான்சியலி நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க, பொருளாதார விரயங்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நடுக்கந்தாயம் 0 இருக்குது. நடுக்கந்தாயம் 0 இருந்தால் எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சம் பயம், சில விஷயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வருஷத்துக்கு குறிப்பாக தமிழ் இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும்னாக்க இந்த குரு பெயர்ச்சி, சனி, அதே போல் ராகு கேது, இந்த வருட கிரகங்களை பேஸ் பண்ணி மட்டும் நாம் சொல்ல போகிறோம். இதில் இப்போ ஆல்ரெடி நான் அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். விரயஸ்தானத்தில் குரு வராரு, விரயங்கள் ஏற்படும், ஆனால் சுப விரயங்களாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை 6ஆம் இடத்துக்கு விழுது, மேலும் 4ஆம் இடத்துக்கு விழுது. அதனால் கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்போது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்காக கொஞ்சம் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த குருவோட பார்வை பார்த்திங்கனாக்க உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு விழுது. அதனால் ஒரு இடமாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் கூட ஏற்படும். இந்த குறிப்பாக திருமண வாழ்க்கை குறிப்பாக எப்படி இருக்கும், 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறார், மறைவு ஸ்தானத்தில் போயிட்டார். அப்போ திருமண வாழ்க்கை பாசிட்டிவாக மாறிடுமான்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வக்கரமாகும் போது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். 12ஆம் பாவகத்தில் வக்கரமாவது குரு உங்களுக்கு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2025 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வரலும் குரு இங்கே வக்கரகதியில் இருக்கிறாரு. அப்போ வக்கரகதியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 7க்குரியவன் 12ஆம் பாவகத்தில் வக்கரமாகும் போது சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, மறுமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்க மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வருஷத்தோட முதல் பகுதியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்துலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்க குறிப்பாக கொஞ்சம் நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் ஆகும். இந்த நேரத்தில் குறிப்பாக அந்த சனி 9ஆம் இடத்துலேருந்து வக்கரமாயிடுறார். திரிகோணஸ்தானத்திலேருந்து சனி வக்கரமாகிறது நன்மையை பெருசாக கொடுக்கறதில்ல. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல தேவையற்ற மாற்றங்கள், வேலையில் ஒரு டிப்ரெஷன்ஸ் வரும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகலான்ற எண்ணங்கள் வரும். சில நேரங்களில் சில பேருக்கு வேலையை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் வந்துடும். நெருக்கடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சித்திரை மாதத்துலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரலாம். குறிப்பாக சொல்ல போனாக்க இந்த டூரேஷனில் ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரலாம் வக்கரகதியில் சனி செயல்படுறாரு. இந்த நேரத்தில் வேலையில் கூடுதல் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க, வேலை மாற்றத்தை தவிருங்க, இடமாற்றத்தை தவிருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் சப்போஸ் மேனேஜ்மெண்ட்டே உங்களை அனுப்பாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். முக்கியமாக அதாவது இந்த 9ஆம் பாவகத்தில் சனி இருந்து வக்கரமாகும் போது வேலை தொழில் ரீதியான மாற்றங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் நீங்கள் மாறிக்கலாம். குரு வக்கரமான பின்னாடி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. புரட்டாசி மாதத்துக்கு மேலே நீங்கள் வேலையில் மாற்றங்கள் வருது, போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு பிஸ்னஸே ஆரம்பிக்கணும் அல்லது பிஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்துக்கு மேலே கன்சிடர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். முன்னாடியே இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக திங்கிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அல்லது நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது 12ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரம் ஆகாமல் இருக்கிறார் அப்படின்னாக்க 10க்குரியவன் 12ல் இருக்கிறாரு.
தொழிலில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துவார், ஏற்ற இறக்கத்தை கொடுப்பாரு. அதே போல் லாபமற்ற விஷயத்தில் முதலீடு செய்து அதுலேருந்து இன்கம் வராமல் ஒரு டம்ப் ஆகும். யாருக்காவது பணத்தை கொடுத்துட்றீங்க அல்லது ஒரு பொருளை வாங்கிடுறீங்க, அந்த பொருளை வாங்குறதுனால நஷ்டமாகலாம், அல்லது ஒருத்தர்கிட்ட கொடுத்த பணத்தை திரும்பி வாங்குறதுல கஷ்டங்கள்லாம் நிறையவே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் பொது பலனாக தான் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா பெருசாக நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க, பயப்பட வேண்டியதில்லை. அதாவது ஒரு முதல் பகுதி கொஞ்சம் ஆஸ்யூஷுவலாக தான் இருக்கும், பெருசாக சேஞ்சஸ் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிற மாதிரியே தான் போகும். அப் டு புரட்டாசி மாதம் வரலாம், அதுக்கு மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், தை மாதம் வரலாம். அதுதான் நாங்கள் சொல்ல வர வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கர காலத்தில் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும், தந்தையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கணும். தந்தையின் உறவுகளால் மனக்கசப்புகள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்தில் கூட இந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் அந்த வக்கர நிவர்த்தி ஆனும் போது உங்களுக்கு மீண்டும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளும் கிடைக்கும். அது பாசிட்டிவாகவே இருக்கும். ஆனால் இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்தவரை வக்கரமாகும் போது உங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்க அப்படின்றது தான் முக்கியமான நான் சொல்கிறது. அடுத்தது இந்த ராகு கேது. ராகு 10ஆம் பாவகத்திலையும் 4ஆம் பாவகத்தில் கேது இருக்கிறாரு. உடல்நலத்தில் பார்த்தீங்கன்னாக்க பெருசாக தொந்தரவு வராது, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுது. இந்த கேது 4ஆம் இடத்துலேருந்து அலைச்சல்களையும் பயணங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அதே போல் மன உளைச்சல்கள், சில நேரங்களில் மன உளைச்சல் இருக்கும். அது ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சக பணியாளர்களால் அல்லது மேலதிகாரிகளால் கூட ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இந்த குருவோட பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால அந்த மன உளைச்சல் குறையும், அலைச்சல்களும் குறையும், பெருசாக பாதிப்பு இருக்காது, பெரிய நோய் வராது, பயப்பட வேண்டியதில்லை. 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 10க்குரியவன் வக்கரமாகும் போது, குறிப்பாக 10க்குரியவன் யார்? குரு பகவான். வக்கர காலம் எப்போ இருந்து? புரட்டாசி மாதத்துலேருந்து, புரட்டாசி 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 4ஆம் தேதி வரலாம். அப்போ இந்த டியூரேஷனில் 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி வேலையில் நெருக்கடியாக இருக்கீங்க, வேலை போயிடுச்சு, வேலை வேறு கிடைக்குமா அப்படின்னு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புத்திர பாக்கியத்துக்கு மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது இந்த நேரத்தில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும், அதன் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும். 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் தொழிலில் இந்த நேரத்தில் ஒரு நல்ல பேர் சம்பாதிப்பீங்க. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தொழிலில் ஒரு நல்ல பேர் சம்பாதிப்பீங்க. நீங்கள் தான் அங்கே முக்கியத்துவமாக இருப்பீங்க. ஒரு வேலை போனால் இன்னொரு வேலை கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை ஆண்டின் பிற்பகுதியில். ஆனால் முதல் பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். 50% உங்களுக்கு இந்த வருஷம் பொறுத்தவரை நன்மையும் தீமையும் கலந்த பலனாக தான் இருக்குது. அதே போல் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, பிரிவுகள், சச்சரவுகளோடு இருக்கீங்க அப்படின்னா, அப்படி யாருக்கு இருக்கும் அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். ஒருத்தருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது. உதாரணமாக 7ஆம் அதிபதி வக்கரமாக இருக்காரு, 7ஆம் அதிபதி நீசமாயிட்டார் அல்லது நீச பங்கமாகிறாரு. லக்னத்துக்கு சொல்கிறா, லக்னத்துக்கு 7க்குரியவன் நீச பங்கம், அல்லது அந்த இடத்துல 2 பாவகிரகங்கள் இருக்குது, அல்லது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலையும் அது தாரதோஷம். செவ்வாயோட ராகு அல்லது கேது அல்லது சனி சேர்ந்திருந்தாலையும் அவங்களுக்கும் அந்த 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படின்னா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அது தாரதோஷம் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு 2 தாரம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கலஸ்தர தோஷமோ அல்லது தாரதோஷமோ இருக்குது அப்படின்னாக்க அவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்கனவே பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகளோடு இருந்திருக்கும். 2ஆம் தாரத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறுமணத்திற்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறிப்பாக புரட்டாசி மாதத்துக்கு மேலே மறுமணத்திற்கான வரன்கள் அமையும், திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இப்போ வழக்குகளில் இருக்கீங்க, பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புரட்டாசி மாதத்துக்கு மேலே அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்க, சொத்து சம்பந்தமான கேஸ்லாம் வருது, வம்பு வழக்குகளில் இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புரட்டாசி மாதத்துக்கு மேலே அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். இதெல்லாமே பொது பலன் தான் சொல்கிறேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவானாக்க அது உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு 2 தார தோஷம் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக வழக்குகளில் இருக்கீங்க, டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்கன்னா பிரிவுகள் ஏற்படும். டிவோர்ஸில் டிவோர்ஸ் கிடைக்கும். அப்போ 2ஆம் தாரத்தை நோக்கி நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய சுய ஜாதகம் தான். நம்ம ஜாதகத்தில் எந்த தோஷமும் இல்லை, பிரச்சனை இல்லை. அதே போல் வாழ்க்கை துணையோட ஜாதகமும் சுத்த ஜாதகம் அப்படின்னா வழக்காக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையை பெருசாக போகாது, அந்தளவுக்கு போயிருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஒரு தற்காலிக பிரிவோடு இருக்கும், சண்டை போட்டு சின்ன மனஸ்தாபத்தோடு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடாமல் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்போது ஒரு சடன் பீரியடில் நீங்கள் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அல்லது தொழில் காரணமாக பிரிந்திருப்பீங்க,
அதுவும் இந்த புரட்டாசி மாதத்துக்கு மேலே அப்படி பிரிந்திருப்பவர்கள் கூட ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும். மெயினாக அது தெரிஞ்சுங்க. மிதுன ராசி வந்து கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒரு வீடியோவில் இதே பலன் தான் நடக்கும்னுலாம் சொல்லவே நான் மாட்டேன், சொல்லவும் முடியாது. நம்ம 100 மிதுன ராசி எடுத்துக்கிட்டால் 100 பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போது ஒரு பொது வீடியோன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில விஷயத்த சொல்லலாம். இந்த கோச்சார கிரகங்களுடைய ஆக்டிவேஷனால இதெல்லாம் வாய்ப்பு இருக்குன்றதை சொல்லலாம். ஒரு 15% இந்த கோச்சார கிரகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். மீதி 85% நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களை பிரதிபலிக்கக்கூடியது தசாபுக்தி பலன்கள். அந்த தசாபுக்தி பலன்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே முழுமையான பலன். அதுதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறது. முக்கியமாக இந்த கோச்சார பலன் என்பது பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய கைடன்ஸ் தான். இப்போது ஜென்ரலாக அந்த குரு வந்து 12ல் இருந்தாக விரயங்கள் ஏற்படும், சுப விரயம் ஏற்படும், இந்த மாதிரி தான். இதுதான் வந்து ஒரு பொது பலனாக சொல்லக்கூடியது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு நல்ல தசா புக்தியே நடக்குதுன்னா ஒரு அசெட் வாங்குவீங்க, பிளாட் வாங்குவீங்க, நல்லாவே விரயம்ன்றது ஒரு சுப விரயமாகவே போயிடும். அட்டமாதிபதியோட தசையோ 6ஆம் அதிபதியோட தசை நடக்குதுன்னு வச்சிங்களா, 12ல் குரு இருக்கிறாருனாக்க நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த பணத்தை கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு லாபத்தை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பி போய் கொடுப்பீங்க. கடைசியில் அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆகும், அது நஷ்டம். ஸோ நமக்கு நல்ல தசாபுக்தி இல்லைனா என்ன மாதிரி பலன் வரும், நல்ல தசாபுக்தி இருந்தால் என்ன மாதிரி பலன் வரும்ன்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறவங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து அதே போல தான் நமக்கு நல்ல தசாபுக்தி இல்லை, 6ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குதுனாக்க கடன் வாங்கி நாமளே பிஸ்னஸ் பண்ணுவோம், அது நஷ்டமாகும், வருமானம் வராது. அதே நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுவோம், வருமானம் வரும், கடனை கட்டி மீண்டு வருவோம். இவ்வளோதான் வித்தியாசம். நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி நம்மளுடைய பிராப்தங்கள் தான். நமக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் இருந்து தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவோம். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் நமக்கு இருக்கும்போது, அரசு பணிக்கு போகக்கூடிய பிராப்தம் இருந்து நாம் படித்து நம்ம அதுக்காக முயற்சி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசு பணி நமக்கு கிடச்சிரும். எல்லாமே நமக்கு பேசிக்காக நமக்கு தலையெழுத்து என்ன எழுதி வச்சுருக்கணும் அதுதான். உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா உங்களுக்கு விரயங்கள்லாம் சுப விரயம் தான் ஆகும். திருமணம் செலவு, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய செலவுகள், அல்லது அவங்களுக்கு கல்வி கட்டணம், குறிப்பாக வந்து நல்ல கோர்ஸ் கிடச்சி அவங்களுக்கு ஃபீஸ் கட்டி அவங்கள நல்லா படிக்க வைக்கக்கூடிய செலவுகள், இது மாதிரி வரும். நல்ல தசாபுக்தி இல்லைனா தான் நம்ம வாங்குகிற ஒரு பொருளை ஏமாந்துடுறது, அதில் நஷ்டமாயிடுறது, அல்லது யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நீங்களே உங்கள் லைஃப்பில் ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒன்றும் இல்லாத விஷயத்தை நான் சொல்ல வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்கர காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஜூன் 29லேருந்து அக்டோபர் 15 வரலும் எந்த முடிவும் எடுக்காமல் போஸ்ட்போன் பண்ணுங்கள், வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு பெருசாக பாதிப்பு கிடையாது, நார்மலாக தான் இருப்பீங்க. இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் துவரம்பருப்பு தானம் கொடுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. 3 பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போயிட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரமாக இருக்கீங்க அப்படின்னாக்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முருகபெருமானை வேண்டிக்கிட்டு வாங்க, நன்மைகள் நடக்கும். மொத்தத்தில் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.